விஷயத்தை மட்டும் நான் உறுதியாக சொல்றேன். சமூக சேவை செய்கிறது என்பது கடவுளுக்கு செய்யும் திருப்பணிகளை விட உயர்ந்ததான் நான் நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள்கிட்ட போய் நம்ம சேவை செய்யும்போது அந்த கடவுளுக்கு சேவை செய்யும்போது அதன் மூலயமா நம்ம நல்லா இருப்போம், அந்த குடும்பம் நல்லா இருப்போம் தான் நம்ம போகிறோம். எந்த உறவு யாரு எந்த சொந்தக்காரங்க எதுவுமே இல்லாம நான் இந்த கலையின் கதாநாயகன் டாக்டர் என்னோட மேக்ஸ் வந்து அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் இடியாக இருந்தாலும் மின்னாக இருந்தாலும் எப்படி இருக்கிற மின்னாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பசிக்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே சாப்பாடு போடலாம் நினைக்கிறோம். அதுக்கு இன்னும் பெரிய சாப்பாடுலாம் வேணும். இது ஒரு மாபெரும் விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து என்னை போல் சார்ந்த சமூக சேவைகளுக்கு விருது வழங்கி மகிழ்வித்து மகிழும் நல்லுறவை பாராட்டி மகிழ்கிறேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நான் பண்ணியிருந்தோம். எல்லா சமூக சேவைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய இமயமலையா இருக்கும். எங்க 2 பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி நான் ப்ளூ கலர்ல பண்ணி போட்டுருக்கோம் அதே மாதிரி இருக்காங்க. அவங்க பின்னாடி இருக்காங்க, நான் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கேன். ஆனா ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற காரணமே அவங்க இல்லைன்னா நாங்க இல்லை. நிறைய பேர் பார்த்தா நாங்க தான் தெரிஞ்சிடும். ஆனா எங்களை உயரத்துக்கு கொண்டு போற எங்க உறவுகள் தெரியல. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மாபெரும் பிரமாதமான இன்னொரு ஒரு சிறப்பான நிகழ்வு இருக்கு. அதே மாதிரி எங்க தர்மபுரி சிஸ்டர் எப்படி ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணிட்டு சிறப்பாக பண்ணாங்க. அவங்க கூட வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளிப்பதற்கு நன்றி. யோகா ரத்னா ஜெயபிரியா வெங்கடேஷன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவாங்க. இந்த சமுதாயத்தில் என்னென்னலாம் அவங்க சந்திச்சாங்க. நம்ம டீமுக்கு சந்திரசேகர் யாருன்னு அவர்கிட்ட வந்து அவங்க பேரெல்லாம் ஏறி